இனிய வணக்கங்களுடன் உங்கள் அறிவோம் ஆயிரம். இன்றைக்கி நம்ம இக்கோக்கி இட்டாச் ட்ரில்லிங் மிஷினுடைய சக்கு ப்ராப்ளம். இது பார்த்திங்கன்னா ஸ்பேனர் போட்டு கழட்ட முடியாது, கீ போட்டும் கழட்ட முடியாது. ஏன்னா சக்கு ஃபுல்லாக வந்து ஜாம் ஆகிட்டுருக்கு. ஸ்பேனர் போடுறதுக்கு ஏரியாவும் இல்லை, ஸோ கேப் இல்லாமல் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை, மிஷினை கழட்டி தான் சக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். விறுவிறுன்னு வேகமாக ஸ்க்ரூவை கழட்டிடலாம். வேறு வழி இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் எடுத்து செக்காக மாற்றுற மாதிரி இருக்கும். பாடி ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தோம் அப்படின்னாவே ஒரு கவர் ஓப்பன் ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ்லாம் இருக்கும், காயில் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் கவரை ஓப்பன் பண்ணோம், அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டாக ஒரு தூக்கு, பின்னாடி ஒரு தூக்கணும்னா அழகாக சைட் கவர் ஓப்பன் ஆகிடுவாங்க. ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது உள்ள காயில் வந்து நம்ம கையோடு சேர்ந்து வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காயில் செட்டாக வந்துடும். வந்தால் ஒன்றும் இல்லை, அசம்பிள் பண்ணுறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். திருப்பி எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணி அடுக்கி வைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாட்டி கட்டணும்னா 3வது வாட்டி பழகிடும், நம்மளுக்கு அது பழகிடும், ஈஸியாக எடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கார்பன் ப்ரஷ் ஓகே நல்லா தான் இருக்குது, ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது, அதனால் கார்பன் ப்ரஷ் நல்லா இருக்குது. மற்றபடி கனெக்ஷன் எப்பயுமே மிஷினை கழட்டும் போது கனெக்ஷன் ஏதாவது லூஸாக இருக்கான்னு ஒரு வாட்டிலாம் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற செக் ஏரியாவை பிடிங்கி எடுத்துருவோம். கியரோடு சேர்த்து செட்டாக வந்துடும். ஆர்மச்சரில் தான் இந்த கியர் வந்து கனெக்ட் ஆகும். இது கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். இப்போ நான் வயசில் வச்சு ரிஞ்சை போட்டு தான் கழட்டி எடுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் வந்து அதை கழட்டி எடுக்க முடியாது. ஸோ ஹீட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்குடைய க்ரீஸ்லாம் சீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஹீட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துடும். இப்போ நம்ம அந்த செக்கை வந்து கழட்டி எடுக்கிறோம். என்னென்னா இந்த செக்கை வந்து டைட் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு ஸ்க்ரூ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வந்து ஃப்ரண்ட்டில் பிட்டு லாக் ஆகிருக்கிறதால வந்து என்னால் அந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுக்க முடியல. அதனால் ஃபுல் செட்டாக கழட்டி எடுக்கிறோம். கழட்டி எடுத்தாச்சு அந்த கியர் செட்டை. இப்போது நம்ம கிளிஃப் கம்பெனிலேருந்து ட்ரில் செக் வாங்கிட்டு வந்திருக்கோம், 10 mm செக்கு. இதில் 10, 13 மிஷினுக்கு வரும். இப்போ நம்ம 10 வாங்கிட்டு வந்திருக்கோம், இதோடைய சைஸ் அதுதான். இதில் வந்து ஒரு கீயும் ஒரு செக்கும் சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம செக்கை வந்து சும்மா சாதாரணமாக ஏற்றினாவே செக்கு ஏறிடும். இதே வந்து உள்ள ஸ்க்ரூ இல்லாத டைப் இருக்கும், அது வந்து நம்ம நல்லா டைட் வச்சு ஆகணும். இது பார்த்திங்கன்னா நார்மல் டைட் வச்சுட்டு ஸ்க்ரூவை போட்டு ஏற்றணும் அப்படின்னா செக்கு லாக் ஆகிக்கும். இதில் என்னென்னா இந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ரிவைஸில் இருக்கும், ரிவைஸ் த்ரெட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். ஸோ நம்ம செக்கை வந்து வழக்கம் போல் டைட் வைக்கிற மாதிரி டைட் வச்சுருவோம். பை சான்ஸ் செக்கு லூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூ வந்து டைட் ஆகிக்கும். அதனால் இந்த ஸ்க்ரூ மட்டும் ரிவைஸ் த்ரெட்டில் இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டோம், வேலை செய்து, அவ்வளோதான். எடுத்து அதை பொசிஷன் பண்ணிடலாம். காயில் ஏதாவது ஷேக்கு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைன் கனெக்ஷன் ஏதாவது லூஸ் இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ நம்ம கியரில் கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம க்ரீஸை போட்டுவிட்டோம். இப்போது என் கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரஷ்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஒரு வாட்டி கழட்டும் போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை செக் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரஷ்ஷை கையோடு மாற்றிடுங்க. இப்படியே மிஷினை ஹோல்ட் பண்ணியும் பிடிச்சி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா ஸ்க்ரூவை ஏற்றிட்டு வேலை செய்தால் மட்டும் ஜஸ்ட் ஒரு சீரீஸில் போட்டு இல்லை ஒரு கண்டினியூட்டி செக் பண்ணோம், வேலை செய்தால் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை நம்ம ஏற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவும் நம்ம போட்டுறோம். நம்ம சீரீஸில் போட்டு செக் பண்ணிட்டோம். ஸ்க்ரூவை ஏற்றும் போது சில மிஷின் பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆகாத போது பவர் சப்ளை ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணி பார்த்து தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஹவுசிங் வந்து டேமேஜ் ஆன மிஷினுக்கு மட்டும்தான். இது வந்து நல்லா தான் இருக்குது. இது இக்கோக்கி பிராண்டட் கம்பெனி தான். ஹவுசிங் வந்து எப்போ லூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு காயில் ஓவர் ஹீட்டில் எரிஞ்சு போகும் பாருங்கள், அப்போ வந்து ஹவுசிங் தானாகவே டேமேஜ் ஆகிடும். காயில் எரியுதுன்னா ஹவுசிங் டேமேஜ் ஆக வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம ஸ்க்ரூலாம் டைட் வச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். மிஷினை ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ சக்கம் ஃப்ரீயாக வேலை செய்யுது. சக்கை வந்து நம்ம கையில் பிடிச்சா அப்படின்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் மாற்றும் போது லூஸ் ஆகணும், டைட் ஆகணும். இது வந்து ஃப்ரீயாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும், மற்றபடி வேறு ஒன்றும் தேவையில்லை.
ரொம்ப ஈஸியான வேலை. பட் கழட்டி மாட்டும்போது ஃபுல் மிஷினை கழட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டிடுங்க. இல்லைனா ஃபீல்டு காயில் நம்ம கையோட மேலே தூக்கிச்சுன்னா திருப்பி பொசிஷன் பண்ணுறது கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.